சின்ன மருமகள் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல பாட்டி இருந்துட்டு சேதுபதி கிட்ட இப்ப இந்த குடும்பமே உசுரோட இருக்குதுன்னா அதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பொண்ணு இருக்கையா, நீ போய் அந்த தமிழ் செல்வி கிட்ட நல்லபடியா பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு சேதுபதி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. சேதுபதி இருந்துட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட நெருங்குறாங்க. தமிழ்ச்செல்வி ரொம்பவே பதட்டமாகறாங்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா இப்ப உசுரோட இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீதான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி இருந்துட்டு தமிழுக்கு நன்றி சொல்லி 7 ஜென்மத்துக்கும் நீ எனக்கு வேணும், இனிமே எப்பவுமே நான் உன்னை அலட்சியமாக நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கனவாக போயிடுது. நம்ம சேதுபதி தமிழ்ச்செல்வி கிட்ட என்னென்னலாம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அவருக்கு கனவாக தெரிஞ்சிட்ருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சேதுபதி தமிழ்ச்செல்வியோட பக்கத்தில் போகிறாங்க. எங்கள் அப்பா இப்போ உசுரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீ தான், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இன்னும் சின்ன மருமகள் சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.